ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி சிவசங்கரன் ஆன்மீகம் மற்றும் சாத்வீக சமையல். இன்றைக்கி எல்லாருமே சண்டே ஃப்ரீயாக இருப்பீங்க. ஆனால் மகளிருக்கு மட்டும் என்றைக்குமே ஃப்ரீயே இல்லை. 5 நாள் வேலை பழுவுனால இன்றைக்கி தான் அக்கடான்னு கொஞ்சம் மூச்சு விட்டுருப்பீங்க. ஆனால் இன்றைக்கும் வேலை இருக்கே. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, அதுவும் எல்லா சத்துக்களும் நிறைஞ்சினது ஒன்று காமிக்க போகிறேன். நெல்லிக்காய் பச்சடி. சாதத்தை வடித்து நெல்லிக்காய் பச்சடி வச்சு அப்பளம், சுண்டை வத்தல், மிதுக்க வத்தல், கொத்தவரங்காய் வத்தல் இதெல்லாம் பொரிச்சு வச்சுட்டு நிம்மதியாக சாப்பிட்டுட்டு கணவர் குழந்தைகளோடு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு இப்போ வீடியோக்குள்ளே காமிக்கிறேன். வாங்க. நெல்லிக்காய் பச்சடிக்கு தேவையான பொருள்கள்: 10 நெல்லிக்காய் எடுத்துகிட்ருக்கேங்க. அந்த நெல்லிக்காய்க்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா, என்ன நிலையில் இருந்தாலும் நெல்லிக்காயினுடைய சத்து மாறாது. இதை நீங்கள் இட்லி பானையில் வேக வச்சு அந்த கொட்டையை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் மூடி, 5 பச்சை மிளகா, 1 டம்ளர் தயிர். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நெல்லிக்காயை கொட்டை நீக்கி விட்டு தேங்காய், பச்சை மிளகா, நெல்லிக்காய் 3ஐயும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொட்டையெல்லாம் எடுத்து நெல்லிக்காய் எடுத்தாச்சு. இதை தேங்காயோட போட்டு நைஸாக அரைக்கணும். எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வற்றல், கருவேப்பிலை, இப்போ அரைச்சி வச்ச நெல்லிக்காய் விழுது, இப்போ இது நல்லா கொதிக்கணுங்க. 1.5 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயம் 2 சிட்டிகை, இப்போ தயிரை இதோட கலந்துடணும். தயிர் ரொம்ப கொதிக்கக்கூடாது. இது ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடணும். ஏன்னா தயிர் நீங்கள் ரொம்ப கொதிக்க வச்சிங்கன்னா ரொம்ப நீர் காயிடும். அதனால் தயிர் லேசாக கொதி வந்த உடனே இறக்கிருங்க. நெல்லிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. அத்தனை சத்துக்களும் அடங்கிய இந்த நெல்லிக்காய் பச்சடி உடல் ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.